விட்டுடுங்க அப்படின்னா அதை அவர் பெருந்தன்மை காக்கணும். பட் இங்கே நம்ம அம்பேத்கரை காக்கணும். அவன் எடுத்தது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை, அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுந்து அண்ணல் அம்பேத்கரை. கரெக்டுங்களா? அப்போது இது நமக்கு அவமானம் இல்லையா? மெஜாரிட்டிக்கிற ஷெட்யூல் கேஸ்ட் ஏரியா, நம்ம மெஜாரிட்டி இருக்கிற தமிழியன்ஸு, மெஜாரிட்டி இருக்கிற காஸ்மோபாலிட்டியன் லாங்குவேஜ் பீப்புளு, அதில் கிறிஸ்டின் ஆகட்டும், இந்துவாகட்டும், முஸ்லீமாகட்டும், யாராக இருந்தாலும் சரி. அவர் என்ன சொன்னார்? கிருஷ்ணர் விஷ்ணு இது மூக்கு உடஞ்சி போய்க்குது, அது மொகலாயா பீரியடில். அது ரெடி பண்ணோன்னாக்கா ஆர்காலஜிக்கிட்ட சொல்லணும், கோர்ட்டுக்கிட்ட சொல்ல முடியாது. நீ அங்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு இவன் செருப்பு எடுத்து நடிக்கிறான். அவர் ஒன்று சொன்னார், அந்த விஷ்ணுக்கிட்டே கேளு ரெடி பண்ணிக்கிட்டோம் ஃபேஸுன்னு. நியாயம் தானே? இப்போது நீ கூட கோவிலுக்கெல்லாம் போயின்னுக்குறில்ல, கிருஷ்ணர் கீழே விட்டாருன்னு வச்சுக்கா, ஏறி மேலே உட்கார வேண்டியது தானே? கடவுளை கீழே விட்டாருனாக்கா ஒரு ஃபோட்டோ கீழே வந்துருச்சுங்க, அது நீ எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நேராக போய் அந்த ஃபோட்டோவில் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி வார்த்தை தான் அவர் யூஸ் பண்ணார். அது எப்படி இந்து மக்களை பாதிக்கும்? இன்றைக்கி டைமிங் முக்கியம் இல்லாதனால தான் விஜய் மேலே கேஸு. நீ சொன்ன டைமுக்கு வரல, அதனால தான் 41 பேர் செத்தான்றான். நீங்கள் கொஞ்சம் முயற்சி வச்சு ஒரு 1/4 ஹவர் லேட்டாக வந்தால் பரவாயில்ல சார். அதுக்காக மணிக்கணக்கில் 11 மணிக்கு நான் கூப்பிட்டேனாக்கா நீ 12 மணிக்கு ஒரு ஆடி அனுப்பு, நான் எப்படி நடத்த முடியும்? இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்திய குடியரசு கட்சி சார்பில் பண்ணலாமா, இல்லை எல்லா லீடரையும் அழைக்கலாமா? இல்லை உங்களுடைய யோசனையை சொல்லுங்கள். கான்ஸ்டியூஷன், செக்குலரிசம் எல்லாரும் கூப்பிடலாம் சார். நீங்கள் அழைச்சிங்கன்னா வருவாங்க, கண்டிப்பாக அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. மாசம் அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கும் பாதிப்பு. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், பரவாயில்ல. நீங்கள் என்ன சொன்னாலே நான் ஏற்றுக்கிறேன். இறுதியாக நீங்கள் என்ன முடிவு பண்ணுற அந்த மாதிரி செய்யலாம் சார். கருத்து இந்திய குடியரசு தான் பண்ணுறது. வில் இன்வைட் ஆல் த லீடர்ஸ். வர லீடர் வரட்டும், நம்ம லெட்டர் கொடுக்கலாம். ஒரு லீடர் அவர் மட்டும் வரட்டும், பரவாயில்ல. அவர் ஒன்றும் ஜனங்களை கூட்டின்னு வர போகிறாரோ இல்லையோ, அது அவரை பொறுத்தது இல்லையா? பட்டு பண்ணுறது இந்திய குடியரசு கட்சி. வில் இன்வைட் த லீடர்ஸ் டு கிவ் தர் கன்சர்ன். உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இது கான்ஸ்டியூஷனுக்கு செய்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லி காரணம் என்ன? டாக்டர் அம்பேத்கர் எல்லாருக்கும் எல்லா ஜாதிக்காரங்க சட்டை எழுதினா கூட இங்கே கிறிஸ்துவனா இருக்கும், அவன் இந்தா மாறிப்பான். அவனுக்கு கூட ஸ்காலர்ஷிப் டாக்டர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்துக்கிறாரு. எல்லாம் அந்த கட்சிக்காரெல்லாம் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரு வெயிட்டாக இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. அது நீங்கள் எல்லாரையும் கலந்து செய்கிறது தான் நல்லாயிருக்கும். ஊரில் எல்லாரையும் அழிச்சு செய்தார், எல்லாரையும் ஒன்றா சேர்த்து செய்தார் தலைவர் அப்படின்றது ஒரு பேர் இருக்கும். இதுதான் நியாயமான உண்மை. இல்லை, இது பேருக்காகவோ புகழுக்காகவோ நான் செய்யல. நம்மளுடைய சமுதாயத்தை காப்பாற்றணும், சன்னிதானத்தை காப்பாற்றணும், கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும். அதான் முக்கியம். கான்ஸ்டியூஷன் ஒன்று இல்லாத போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம யாரும் நிம்மதியாக வாழவே முடியாது. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் தலைவர் கரெக்டாக இருக்குது இல்லையா? சரி, உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். நீங்கள் வாங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டிலிட்டி, செக்குலரிசம். இந்த நாடு ஒரு செக்குலரிசம். மொழி சார்பின்மை, மத சார்பின்மை, இதுதான் அவர் சொன்னது. நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன். நீங்கள் வேணும்னா விஷ்ணு கிட்ட கூட கேட்டுங்கன்னு சொன்னார். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க போய் கேட்க வேண்டியது தானே? நீ எப்படி சனாதனத்தை பற்றி எதிர்த்து பேசலாம் அப்படின்னாக்கா செக்குலரிசம் கண்டு கான்ஸ்டியூஷனில் எழுதி வச்சுக்கிறது. இதுக்கு முன்னுக்கிற ஜட்ஜஸுங்களும் இந்த நீதியை கூறிக்கிறாங்க. அதை கண்டித்து நம்ம அன்றைக்கி பேசலாம். புரியுதுங்களா? அம்பேத்கர் நீ எதுனா பேசுகிறியா? அதனால் பார்ட்டிக்காரங்க எத்தனை மணிக்கு வரணுன்றதை சொல்கிறேன். பர்மிஷன் நம்ம போடுறோம் 11 to 12. நம்ம ஒரு 11 o'clock சேர்ந்துருவோமா? நீங்கள் வார்த்தை கொடுங்க. அப்புறம் இதை வந்துன்னுக்குறாங்க, ஏரியாவிலேருந்து வந்துன்னுக்குறாங்க, ஆட்டோவில் வந்துன்னுக்குறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி பார்த்தேன் எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு தமிழ்நாட்டில். கரூர் எவ்வளோ பெரிய விஷயம். நான் என்ன கேட்குவாங்க எவ்வளோ பேர் கூட்டம் வரோன்னு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டோம்? அந்த டவுன் கமிட்டி நாங்கள் போயிட்டு இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறோம் சார். இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ முடிதாவிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ எவ்வளோ? அது 50 பேர் கூட முடிட்டோங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு நான் சொல்லணும் இல்லை?
ஆமாம் தம்பி. அனைவரும் இப்போ நம்ம பேசுகிறதே எல்லாருக்கும் போய் தெரியல. யார் கையில் வாட்ஸ்அப் இல்லை, எல்லார் கையிலும் இருக்குது இல்லை. அதனால் அனைவரும் ஒன்று திரண்டு நம்ம ஒரு தர்ணா போராட்டம் பண்ணலாம். நம்ம இன்றைக்கே லெட்ரு கொடுக்கலாம். யார் கொடுக்குறது லெட்ரு? கொடுக்குறியா? பிரசாத் வந்து அண்ணாங்க லெட்ரு டைப் பண்ணிக்கோங்க, சிஐ கிட்ட கொண்டு போய் கொடுங்க. 1 hour நாங்கள் தர்ணா பண்ணுறோம். எங்களுக்கு சவுண்ட் பாக்ஸும் மைக்குக்கும் பர்மிஷன் கொடுன்னு கேள்வி இல்லையா? பண்ணுவோமா? வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அவ்வளோதான். ஜெய் பீம். எடுத்துங்க. என்ன சொல்கிறாரு சார்? இப்போது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தர்ணா போராட்டம் பண்ணுறீங்களா, பந்து போராட்டம் பண்ணுறீங்களா? தர்ணா போராட்டம் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறீங்க? கான்ஸ்டியூஷனை மதிக்காத ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா மேலே ஒரு அட்வொகேட்டு ஷூ எடுத்துன்னு அடிக்கிறாருன்னு சொன்னால் இது நமக்கு மட்டும் இல்லை, 140 கோடி மக்களுக்கும் அவமானம் இது. அது 140 கோடி மக்களுக்கும் எழுதின கான்ஸ்டியூஷன் மேலே அவமானம் இது. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் மேலே பண்ண அவமானம் இது. அதுக்காக நான் அந்த போராட்டம் பண்ணுறேன். சரி, இந்த போராட்டத்துக்கு தனிப்பட்ட முறையில் இந்திய குடியரசு கட்சி மட்டும் பண்ணுற மாதிரியா, இல்லை அனைத்து கட்சிகளும்? இந்திய குடியரசு கட்சி பண்ணுறோம். அனைத்து கட்சியும் வாங்கன்னு கூப்பிடுறோம். வர்றவங்க கலந்துக்கலாம், வராதவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இன்விடேஷன் கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு, வாங்கோ, நான் நீ வரப்போகிற, வரலன்னா நீ ஏன்டா வரலன்னா கேட்க போகிறேன். அப்படின்னா நீங்கள் இந்த உணர்வு உள்ளவங்க வரணுன்ற மாதிரி ஏதாவது? எல்லாருக்குமே இருக்கணும் உணர்வுகள். பத்திரிகைக்காரர் முதல் உண்டு, என்ன பிரசிடெண்ட் முதல் உண்டு, பியூன் முதல் உண்டு, எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்கணும். இது கான்ஸ்டியூஷன், சம்விதானம். ஓகே, இது புரோகிதம் இல்லை, சனாதானம் இல்லை, இது மதத்து மேலே இல்லை, தர்மத்து மேலே இருக்குது. செக்குலரிசம் கண்ட்ரி. சார், இப்போது இந்த டிவி மூலியமாக நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன மக்கள் வந்து பந்து பண்ணணும்னு சொன்னாங்க. நான் பொதுமக்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அன்றைக்கி பந்துன்னு சொன்னால் மார்க்கெட்டு போவோம், கொள்ளுவாங்க, பிள்ளைங்க 1000 வேலைங்க இருக்கும். தீபாவளி எல்லாம் வருது. அதனால் 1 hour நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத தர்ணா பண்ணுவோம், கண்டம் பண்ணுவோம். இதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவோம் நாங்கள் அவர் மேலே. எந்த லாயர் என்ன தப்பு பண்ணாரோ இதை தான் பார் அசோசியேஷனில் கூட நாங்கள் எடுத்தது. பார் அசோசியேஷன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முந்தானத்தை எடுத்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே எடுத்தோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், இப்போது பார் கவுன்சிலேருந்து அவர் வந்து நீக்கியிருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் என்னத்துக்காக என்னன்னு கோரிக்கை வைக்கிறீங்க? அவனுக்கு இந்தியாவிலேருந்து நாடு கடத்தணுங்க. இப்படியாப்பட்டவனுக்கு ஃபனிஷ் பண்ணணும், கிரிமினல் கேஸ் புக் பண்ணணும், அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும். சார், பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க. ஹோம் மினிஸ்டர் கண்டனம் தெரிவிக்கல. ஜாதியை குறிக்குது, மதத்தை குறிக்குது, அவங்க சனாதானத்தை குறிக்குது. தாழ்த்தப்பட்ட மக்களும் முஸ்லீம் மக்களுக்கும் இது தலக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு கேஸை கொண்டாந்தாங்க. ஐயோ, அந்த முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவங்களுக்கு தலக்கு சொல்லக்கூடாது, சொத்து உரிமையெல்லாம் கொடுக்கணும் என்ன அப்படி சொன்னானாக்கா அவனுக்கு 3 வருஷம் ஜெயிலுன்னா. இவனை 3 வருஷம் ஜெயிலுக்கு போனால் அவன் பொண்டாட்டிக்கு சோறு போடுறது யார், அவன் புள்ளிக்கு சோறு போடுறது யார்? அப்படி பாசாங்கமாக சொல்கிறான். இதை சரியாக புரிஞ்சுக்கல நம்ம. ஆஹா, முஸ்லீம் மக்களுக்கு என்ன பாசம் வச்சுக்கிறான்னு. இவனை 3 வருஷம் ஜெயிலில் போட்டாக்கா அந்த பொண்டாட்டி சோறு போடுறது யார்? புள்ளிகளுக்கு சோறு போடுறது யார்? அப்போ அந்த குடும்பம் பிச்சை எடுக்கணும். அதுதானே அவனோட நோக்கம், அதுதானே சனாதானம். வேறு ஏதாவது கேட்கறதா கேளுங்க. சார், இப்போது தங்கவயல் முனிசிபாலிட்டி ரொம்ப மோசமான நிலையில் போயிருக்கிறதா மக்கள் வந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்எம்எல்ஏவா, ஒரு பிரசிடென்ட் கவுன்சிலராக, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? எல்லா கவுன்சிலரும் வாயில் வரலையே பாவம். எல்லா ரூபமாக சொன்னாக்கா ஜெயின்றான். அதனால் எவன் கவுன்சிலரை நின்னானுங்களோ, இண்டிபெண்ட்டாக எவன் நிற்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது. அவனுடைய நோக்கம் என்ன? இண்டிபெண்ட்டாக நின்னோன்னா நம்மளை வேலைக்கு கொடுத்து வாங்குவாங்க. போன முறை வேலை கொடுத்து வாங்குவான்னு பார்த்தான், யாரும் வாங்குறதுக்கு இல்லை. மறைந்த பக்தவச்சலம் போயிட்டார். அவர் ஒருத்தர் ஜெயிச்சுன்னா கூட எல்லாரும் வேலைக்கு வாங்கியிருப்பார். 10 லட்சம் 20 லட்சம் இவனே பேசிக்குவான். ஐயோ, அவர் 20 கொடுக்குறாருன்னா, இங்கே 22 கொடுக்குறாருன்னா. இது தான் கரப்ஷனுன்றது. இந்த ஊழலை தடுக்கணுன்னாக்கா பொதுமக்கள் நீ சிந்தனை செய்து ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார். இந்த மாதம் 30ஆம் தேதியோட இவங்களுடைய பதவி காலம் முடியுது. தேர்தல் வந்து டிசம்பரில் நடக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது? வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த 35 வார்டில் உங்களுடைய கட்சி சார்பாக வேட்பாளர் எல்லாரும் நிற்க வைக்கிறேன். என் கட்சி சார்பில் நிற்க வைக்கிறேன். எங்கே நான் விருப்பப்படலையோ அங்கே என்னை யாருன்னா கேட்குவாங்க, பிற கட்சிக்காரங்க, அவங்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுப்பேன்.
அந்த கட்சிக்காருக்கு வாய்ப்பு கொடுக்குங்க. நீங்கள் நில்லுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கட்சி மேலே தான் ஓட்டு போடணும் ஒழியோ இண்டிபெண்ட்டாக ஓட்டு போடக்கூடாது. அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த எலெக்ஷன் பற்றி? கவுன்சிலர் எலெக்ஷன் வந்து எல்லாம் மக்கள் வந்து தயவுசெய்து பணத்து மேலே ஆசைப்படாத, தங்க வயல் மண்ணு மேலே, தமிழ் மக்கள் மேலே, கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் கால் வச்ச இடத்துக்காக நீ எந்த கம்யூனிட்டினா இரு, நீ எந்த ஜாதினா இரு, நம்ம தங்க வயல் முன்னேறணுனாக்கா மதம் முக்கியம் இல்லை, மனசு முக்கியம். ஸோ இந்த முறை வந்து எஸ்ஆருடைய வேட்பாளர்கள் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு அடிப்படுதுங்க. அது பத்தி நீங்க- என் மக்கள் காசு வாங்காத எனக்கு ஓட்டு போட்டாங்க சார். 2 முறை எம்எல்ஏ ஆனேன். நான் 2 முறை காசு செலவு பண்ணல. ஆனால் என் மக்களுக்காக நான் சொத்து சம்பாதிக்கலை. என் கை சுத்தமாக இருக்குது. கொள்ளை அடிக்கலை, அடுத்த நிலத்தை அபிகரிக்கலை, என்ன ரவுடிஸை வளர்த்து விட்டல. இதுக்கு மேலே யோகியமான அரசியல்வாதி என்னவாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அந்த பிரகாரம் நான் நடந்துக்கிறேன். ஸோ இந்த நகரசபை தேர்தல் வந்து அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கான தேர்தலாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது மக்கள் டிசைட் பண்ணுறோம் சார். 4 முறை நின்னேன், 4 முறை தோத்தாங்க. நான் அவங்க மேலே கோவப்படவே இல்லையே. என் யோகியத்து சரியில்லைன்னு நான் அமைதியாகிட்டேன், அவ்வளோதான். அப்போ இந்த எலெக்ஷன் வந்து நீங்கள் முழுக்க வந்து நகரசபை பிடிக்கணுன்றது உங்களுடைய இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் வந்தால் நகர சபையை நான் உண்மையில் அற்புதமாக உருவாக்கி காட்டுவேன். எனக்கு அந்த அந்த சக்தி இருக்குது. நான் யார்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த புத்தி இருக்குது எனக்கு. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் ஆசை எனக்கு இருக்குது. அதனால் நான் யார்கிட்ட சஜஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இப்படி செய்தால் இது மக்களுக்கு நல்லது நடக்கும். அன்றைக்கி 5 சொசைட்டி, இதோ சொசைட்டி தலைவர் தயால் வாங்க வாங்க, இவங்கெல்லாம் சொசைட்டி நடத்திருந்தாங்க. ஒரே இடத்துல 5 மைன்ஸுக்கும் கெரோசின் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை நான் மாற்றக்கூடாதுன்றதுக்காக தங்க சங்கிலியும் தங்க மோதிரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆமாம் சார், உண்மைதான். நான் வாங்கன்னு நான் கேளுங்க, நான் வாங்கன்னு நான் கேளுங்க. 5 மைன்ஸுக்கும் பிரித்து போடுன்னு தான் சொன்னேன். எல்லா மக்களுக்கும் 10 லிட்டர் கெரோசின் ஓணுன்னு சொன்னேன். அப்போ இவங்களும் என் மேலே கோச்சிக்கினாங்க. ஆனால் நான் வருத்தப்படல. கோச்சிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. மன்னிக்கிறது என்னுடைய கடமையாக இருக்கலாம். ஆனால் மறக்க முடியாதது என் வாழ்க்கையில் நிஜத்தில் மனசுக்குள்ளவே இருக்கும். இதெல்லாம் நான் செய்தது. பிஜிஎம்எல் இஷ்யூ வந்து ஒருத்தர் ஒரு விதமான தகவல்களை கொடுக்குறாரு. இப்போ திவாகர் வந்து போன வாரம் ப்ரெஸ் மீட் பண்ணாருங்க, இன்னொரு ஆள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணாருங்க. இந்த பிஜிஎம்எல் வச்சு இவங்க வந்து பார்ட்டிஸ் பண்ணனால மக்கள் வந்து குழப்பறாங்களான்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்குது. நான் எம்எல்ஏ ஆகியிருந்தேன்னாக்கா இந்த பிஜிஎம்எல் விஷயத்தை மேட்ரு ஆஃப் 1 மந்தில் முடிச்சிருப்பேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ரயில்வே மினிஸ்டர் இருந்தார் KH முனியப்பா, உண்மையா இல்லையா? புஷ்புல் ட்ரெயின் பங்கார்பேட்டுக்கு மேலே வந்ததே கிடையாது. அப்போ நான் எம்எல்ஏ, லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டரு. அதை மாறிக்க போய் வரைக்கும் கொண்டாந்தான் இல்லை, கொண்டாந்தனா இல்லையா? இது சாதனையாக சாதனை இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வீடுக்கு இந்த மக்களுக்கு ஒரு ஆதங்கத்தை உற்பத்தி பண்ணுறது ஒரு நோக்கமா, இல்லை அரசியல் பண்ணுறது ஒரு நோக்கமா? 8 அடியில் தானே சார் வாழ்ந்துருந்தான். நான் தானே RS கவாயை கூப்பிட்டு இது இருக்கிற CJ அவங்க அப்பாவை மலையாளி கிரவுண்டில் கான்ஃபரன்ஸ் வச்சு ஈத்து கட்டுறா நாக்கிறேன்னு சொன்னவனே நான் தான் சார். நான் சொன்ன பிறகு தான் எல்லாருமே வீடுங்க பெருசாக கட்டினாங்க. உண்மையா இல்லையா? அந்த வீட்டில் உட்காந்துக்கின்னு வீட்டுக்குள்ளவே நீ நெருப்பு வைக்கிறேன்னு சொன்னால் நீ எங்கேருந்து உருப்பிடுவ? திருவண்ணாமலையில் நெருப்பு வச்சா கையெடுத்து கும்பிட்ற, ஆனால் உன் வீட்டுக்குள்ளே நெருப்பு வச்சுக்கிறியே. அன்றைக்கி நான் தானே சொன்னேன் இழுத்து கட்டுன்னு. அதை எப்படி தடுக்க முடியும்? என்னால் முடியும், என்னால் முடியும் சார். இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் நீ வாய்ப்பு கொடுத்துருந்தீன்னா நான் அதை என்ன பண்ணியிருக்கணும்னு பண்ணியிருப்பேன். நான் சொல்கிறத தான் நான் வாந்தி எடுத்துன்னு எல்லோரும் நினைக்கினுக்கிறான். இப்போது மக்கள் அந்த ஆதங்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன தைரியம் கொடுக்குறீங்க? மக்கள் எனக்கு தைரியம் கொடுக்கணும், நான் மக்களுக்கு தைரியம் கொடுக்கணும். என் மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கட்டும், அதை நான் உருவாக்கி காட்டுறேன். இன்றைக்கி காத்தா கொடுக்கணும் முனிசிபாலிட்டியில் கொடுக்கலன்றான்ல, முனிசிபாலிட்டி என் கையில் கொடுக்கட்டும். காத்தா கொடுக்குறேன்னா இல்லை வீடு சொந்தமாக்குறான்னா அப்புறம் பார்த்துங்க. வேறு எதனா கேட்கணும்னா நீ சொல்லுங்க குமார். எஸ், அன்றைக்கே சொன்னேன் நான். எரகோல்டு ப்ராஜெக்ட்டுக்கு கேண்டிஸ் ஏரியாவை பெரிய ஏரியாக்கி அங்கே இருக்கிற குடி தண்ணீர் நண்டிட்டூருக்கு வட்டாரத்துக்கே சரி போயிடும். அதெல்லாம் வந்து நான் உருவாக்குனது தான். இன்றைக்கி ரயில்வே பிரிட்ஜு சொல்கிறாங்கல்ல, அது நான் உருவாக்குனது தான்.
இதெல்லாம் முன்கூட்டியே. ஆனால் நீங்கள் நம்ம பலமுறை தோக்கடிச்சிட்டிங்களே. ஆனால் நான் தோல்வி ஆகல, மக்கள் தான் தோற்றுக்கிறது. இனிமேலும் மக்கள் தோக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ நீங்கள் இருக்கிற காலத்தில் வீடு வந்து 0 வேல்யூ, நான் வந்தால் இலவசமாக வாங்கி கொடுப்பேன், கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொன்னீங்க. 4 டர்மு தவறிடுச்சுங்க. அதே சந்தர்ப்பத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சுங்க, 22,000 30,000 35,000 ரூபாய் வீடு கட்டணுன்ட்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க சார். அது ஒரு விவகாரம். அதுக்கு எம்எல்ஏ எம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு பதவி கொடுத்துக்கிறாங்க. வாத்தியார் கிளாஸில் கொண்டு போய் போட்டாக்கா வாத்தியார் கையில் ஸ்டிக் வைக்கலாம், ஸ்டூடெண்ட் கையில் ஸ்டிக் எடுத்துன்னு போக முடியாது. என்ன வாத்தியார் சும்மா அந்த ஸ்டிக்கை டேபிள் மேலே தட்டி படுறான்னு சொல்லலாம், அடிக்காக கட்டி கூட. ஆனால் பையன் போய் ஸ்டிக்கை எடுத்துன்னு போய்ட்டு கற்றுக்கொடுன்னு வாத்தியார் அடிவானா? அந்த மாதிரி எம்எல்ஏக்கு தெரியும், எம்பிக்கு தெரியும். அந்த மாதிரி சொந்த பணத்தில் கூட எல்லாருடைய வாடகையும் கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, எம்எல்ஏ இது ಮಾಡ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, ಸರ್ಕಾರ ಕೊಡ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, ನಾನು சொந்த ದುಡ್ಡಿನಲ್ಲಿ ಮಾಡ್ತಿರಲಿಲ್ವಾ, எல்லாம் 10,000 வீட்டுக்கும் அவங்க கட்ட வேண்டிய பேலன்ஸ் எல்லாம் அந்த அம்மாவை கட்டிட்டு சொல்லுங்கள். டிசிசி பேங்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கட்டிட்டாக்கா மக்கள் சந்தோஷமாக ஓட்டு போடுவோம்.